Hello everyone, I'm Dr. Madhushankar, hypertension, kidney specialist and renal transplant physician at Sri Ramakrishna Hospital, Coimbatore. கிட்னி தொந்தரவுக்கும் கால் வீக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை இந்த வீடியோல பார்ப்போம். காலையில எழுந்து பார்க்கும் பொழுது கால் வத்தி இருக்கிறது, நாள் போக பாதங்கள்ல வீக்கம் வருது. அது கொஞ்சம் நாளாக மாதங்கள்ல வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து தொட வரைக்கும் வீங்கிறது, வயிற்றுல நீர் சேர்ந்து ஒரு மாதிரி வயிறு வீக்கம் அடைகிறது, படுத்தா பாதி தூக்கத்துல மூச்சு வாங்கி எழுந்து உட்கார்றது, காலையில கண்ணு வீக்கமா இருக்கிறது. இதெல்லாம் உடம்புல அதிக அளவுல நீர் சேர்ந்திருக்கிறதுக்கான அறிகுறிகள். கிட்னி தொந்தரவு அப்படின்னா ஒண்ணு கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, அல்லது யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகக்கூடிய நெப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தாலும் சரி, உடம்புல அதிகப்படியான நீர் சேர்றதுனால இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஸோ இதனுடைய டிப்பிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி காலையில எழுந்து பார்க்கும் பொழுது இந்த வீக்கம் காலில் இருக்காது. சாயந்தரம் மதியத்துக்கு மேல சாயந்தரம் ஆகும் பொழுது வீக்கம் ஜாஸ்தி ஆகும். இது ஆரம்ப கட்டங்கள்ல. அந்த சமயத்துல நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆகும் பொழுது, உடம்புல சேர்ற நீர் ஜாஸ்தி ஆகும் பொழுது, இந்த மாதிரி டயர்னல் வேரியேஷன் இல்லாம நாள் முழுக்க காலில் வீக்கம் இருக்கும். வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி முட்டி விரவிங்கிறது, வயிற்றுல நீர் சேர்றது, இந்த மாதிரி வரும். ஆரம்பத்துல நமக்கு தூங்கும் பொழுது தொந்தரவு இருக்காது. பட் as டைம் கோஸ் பை நம்ம படுக்கும் பொழுது நுரையீரல்ல நீர் சேர்றதுனால பாதி தூக்கத்துல மூச்சு வாங்கி எழுந்து உட்கார்றதும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீரெல்லாம் நுரையீரலை விட்டு வெளியில வடியறதுனால இந்த மூச்சு வாங்குறது சரியாகிறதும் நடக்கும். இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கிட்னில இந்த நான் சொன்ன யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகிற கண்டிஷனும் அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய மருத்துவர் அணுகணும். அதுக்கேற்ற பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், இந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது மட்டும் இல்லாம லிவர், ஹார்ட் இதுலயும் தொந்தரவு இருக்குதாங்கிறது செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல என்ன தொந்தரவு வருதோ அதுக்கேற்றபடி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும். பை அண்ட் லார்ஜ் காமனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறத குறைக்கணும். டீ, காஃபி போன்ற எல்லா நீர் திரவங்களும் சேர்ந்து 1.5 லிட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆகாரத்துல உப்பு கம்மியா போட்டுக்கணும். இந்த நீர் வெளியேறதுக்கு டயூரட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்சிமைட் போன்ற நீர் மாத்திரைகள் நம்ம உபயோகப்படுத்த வேண்டி இருக்கும். கரெக்டான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யூரின்ல அளவுக்கு அதிகமா புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா அது எதனால அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்டும் கிட்னி பயாப்சியும் தேவைப்படும். இல்ல இது சரி பண்ணக்கூடிய முடியாத கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற கிட்னி ஃபெயிலியராக இருந்தா அதனுடைய ஸ்டேஜஸ் என்னவோ அதுக்கேற்றபடி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மாறும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நமக்கு பெரிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியாது. பட் காலில் வீக்கம் இருக்கு, பாதங்கள்ல வீக்கம் இருக்கு, பர்டிகுலர்லி காலையில இல்லை, சாயந்தரம் ஆக வீக்கம் ஜாஸ்தி ஆகுது, யூரின் போகும் பொழுது நுரைச்சு போகுது, படுத்தா மூச்சு வாங்குற தொந்தரவுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா மேற்கூறிய கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குதா அப்படின்னு சந்தேகப்படுறதும், அதை உங்க கிட்னி டாக்டர் கிட்ட ஆலோசனை செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாள்பட இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா டிசீஸ்னுடைய இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும், கிட்னி ஃபெயிலியனுடைய ஸ்டேஜ் மோசமாகும். அப்போ நமக்குடைய ரிவர்சபிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது சரி பண்றதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் இருக்கிற வாய்ப்புகள் பிற்பாடு நம்ம அதை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நம்ம இழந்துடுவோம். ஸோ கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான கண்டிஷன் அப்படின்னு நம்ம நினைக்காம தீவிரமா கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நன்றி.